இது இனிதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்றைக்கி ஒரு நுரையீரல் செய்வது எப்படி தாங்க சொல்ல போகிறேன். இன்றைக்கி நுரையீரல் வாங்கி நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியும் கொடுப்பாங்கங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் கொடுத்து அவிச்சு வச்சுருக்கேங்க. அப்போ நம்ம எப்பயும் கறி தாளிக்கிற மாதிரி பட்டை, பெருஞ்சீரகம், லவங்கம் அதெல்லாம் போட்டு பிரிந்தி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு வதக்கணுங்க. வதக்கிட்டு இதை அவிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் நுரையீரல் இதெல்லாம், அதையும் கொட்டி நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நமக்கு ரவுண்டு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா போய் நம்ம தண்ணி கொஞ்சம் ஏற்கனவே வெந்துருச்சிங்களா, அதனால் நம்ம தண்ணி சும்மா கொஞ்சமாக ஊற்றி அது வேகிற அளவுக்கு அந்த மசாலா பச்சை மசாலாலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வெந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எண்ணெய் நம்ம ஊற்றின பிரிஞ்சு நல்லா கடாயிலே வெடிக்குங்க. டப்பு டப்புன்னு சத்தமே கேட்குங்க. நம்ம மூடி தகுந்த கறி நான் அந்தளவுக்கு அப்படியே சுக்காவாக அது மாதிரி வறுத்துக்குங்க. இது மாதிரி இல்லைல்ல வெடிக்க நம்ம கறியெலாம் வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த அப்படியே வெடிக்கிறது அந்த சுக்காவாக, அதனால் இன்றைக்கி சுக்காவாக வறுக்கிறதுக்காக தாங்க அப்படி பண்ணியிருக்கேன். நம்ம இதுவே வந்து கொஞ்சம் நமக்கு கிரேவியாக ஒன்றா நிறைய வெங்காய தக்காளிலாம் போட்டு பண்ணலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்க. அதனால் நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா செஞ்சுருக்கேன். குழம்பு எடுத்தால் நல்லா சுக்காவாக வறுக்கணுன்றதுக்காக நான் வறுத்துருக்கேன். இது வேக வச்ச தண்ணியேங்க, அது வேஸ்ட் பண்ண வேணாம்னு அதையே நான் ஊற்றிட்டேங்க. அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வச்சுட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு பாருங்க, அப்படியே இந்த வானல்லே வெடிக்குங்க அந்த கறி. அந்த அளவுக்கு சுக்காவாக வறுத்துருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நுரையீரல். இது ஆட்டுக்கறியிலே கொழுப்பு இல்லாததுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரில, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நல்லது இது நல்லதாக சொல்கிறாங்க. அதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நுரையீரல் வறுவல், அப்புறம் சாதம், அப்புறம் தயிர், அப்புறம் ஆட்டுக்கால் பாயா வச்சுருக்கேங்க. இது இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. நம்ம கறி குழம்பு மாதிரி தாங்க வச்சுக்கிறேன் நான் ஆட்டுக்கால் ஆனால் போட்டு, அது நல்லா அதில் தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தாங்க. நுரையீரல் உண்மையுமே அட்டகாசமாக இருக்குங்க. வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்லாங்க.